வெல்லத்தை போட்டு அப்படியே கிண்டி கொடுத்துடணுங்க. அருமையான சுவையில் வத்த குழம்பு ரெடி. கல்யாண வீட்டில் தான் போய் சாப்பிடணும் தாங்க இருக்குது, நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பரான வத்த குழம்பு ரெடிங்க. 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ட்ராவல் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நே சூப்பராட்டு கல்யாணம் விட்டு வத்த குழம்பு செய்ய போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்பு வந்து இதே மாதிரி அளவில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. கல்யாண வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே வத்த குழம்பு எப்படி செய்கிறது. வத்த குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் அல்லட்டா கடாயை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுண்டவத்தில் வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். கொஞ்சமாக நம்ம பவுட்ரு பண்ணி போடணுங்க. கையை விட்டு நல்லா அப்படியே முறுக்கி போட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து நல்ல மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்புல வந்து கல்யாண வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் செய்வாங்க. அரைச்சிருவாங்க, தேங்காய் கூட போட்டு அரைச்சிருவாங்க. கல்யாண வீட்டில் தேங்காய் போடுவாங்க. ஒரு சில மாஸ்டர் தேங்காய் போடுவாங்க, ஒரு சில மாஸ்டர் தேங்காய் போடாமலே செய்வாங்க. அப்போ கொஞ்சமாட்டு கையை கொண்டு நொறுக்கி போட்டுருவாங்க, இல்லட்டா மசாலா கூட போட்டு அரைச்சி போட்டுருவாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம வத்தல் போட்டு வறுத்துக்கலாம். சிலது வந்து முழுசாக கிடந்தனா டப்புன்னு தெரிச்சிடும். அதனால் பார்த்து எடுத்து வறுத்துக்கோங்க. ஏன்னா வீட்டிலே போட்டதுங்க, ஊரில் வச்சு வீட்டிலே போட்டேன். குழந்தனார் வீட்டில் கிடந்துச்சு செடி, அதிலிருந்து பறித்து மோர் விட்டு உப்பு போட்டு காய போட்டு கொண்டாங்க. எரிக்குது பாருங்க. முழுசாக கிடந்துச்சுன்னா வறுத்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். வறுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கடுகு 1/2 ஸ்பூனுங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி முழுசாக போடுங்க, குழம்பு நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு முழு பூண்டை உரிச்சு போட்டுருங்க. எல்லாம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வரணுங்க வெங்காயமும் பூண்டும். அந்த அளவுக்கு வதக்கினா தான் அந்த குழம்புல இருந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. பூண்டு வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்போ கருவேப்பிலை தலை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை தலை போட்டுக்கோங்க. வறுத்து அரைச்சி பண்ணால் இதோட டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் அம்மாலாம் பொடியே யூஸ் பண்ண மாட்டாங்க, வறுத்து தான் அரைச்சி போடுவாங்க. இன்றைக்கும் வறுத்து தான் அரைச்சி வைக்கும். அவ்வளோ வயசாயிருச்சுன்னு பேர். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வைக்குங்க எங்கள் அம்மா வச்சிச்சுன்னா. எந்த குழம்பு பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுப்பை மீடியமாக வச்சு போடுங்க, இல்லட்டாக்கா கறிகிறாமல். நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து வரமல்லி தூளுங்க, பெரிய ஸ்பூனு, அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் போட்டிங்கன்னா 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்புக்கு தந்தோடி போட்டுக்கணுங்க. நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, அப்படியே தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூளுங்க, ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதேமாதிரி பெருங்காயத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இதுக்கு வந்து கூட்டுக்கறி, அப்பளம், புழு வடகம் இதெல்லாம் வறுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழம்புக்கு வந்து மசாலாவை அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வடை போயிடுச்சு. இப்போ தக்காளி அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய தக்காளி ஆட்டு ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். கல்யாண வீட்டிலாம் எண்ணெய் நிறைய ஊற்றுவாங்க, இந்த எண்ணெயிலே போட்டு வதக்குவாங்க. எண்ணெய் மிதந்து வரும். நம்ம அந்த அளவுக்கு எண்ணெய் எடுக்கக்கூடாது, அதனால் நான் குறைய ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் அதிகமாக எடுப்பீங்கன்னா அதிகமாக ஊற்றிக்கங்க. நான் இதே 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் தான் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இருந்ததுன்னா எடுக்கிறது கஷ்டம். ப்ரெஷர் இருந்தாலும் எண்ணெய் நிறைய எடுக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் எண்ணெய் எடுக்கக்கூடாது. வயசாக எல்லா பிரச்சனையும் எல்லாத்துக்கும் வருதுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து புளி கரைசலை ஊற்றிடலாம். புளி வந்து சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலை ஆட் பண்ணியாச்சு. நம்ம உப்பு போட்டுக்கிடலாங்க. உப்பு குழம்புக்கு தந்துடி போட்டுக்கோங்க. கல் உப்பு வந்து ரொம்ப கக்கியும், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டவத்தில் வந்து சிலவங்க வந்து லாஸ்ட்டில் போடுவாங்க, இறக்கும்போது போட்டு இறக்குவாங்க. அந்த மாதிரி இறக்குனேன்னா அந்த சுண்டவத்த குழம்பு மனம் வந்து அதில் வராது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் அதில் உள்ள வாசனை நல்லாயிருக்குங்க. இந்த குழம்போட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த சுண்டவத்தல் பூரா நல்லா வெந்துரும் பாருங்க. நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்குங்க. சுண்டவத்தல் வந்து நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது, வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றுங்க. அது தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம சுண்டவத்தில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுண்டவத்தில் அப்படியே போட்டுடணும். முழுசாக போட்டு பாதியை நம்ம கையை கொண்டு இப்படி விரவி நசுக்கி போட்டுடணும். போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நல்லா நொறுக்கி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்குங்க டேஸ்ட். இந்த மாதிரி நொறுக்கி போட்டுக்கோங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணுங்க. ஒரு தண்ணி போல் வேணும்னா தண்ணி போல் வச்சுக்கோங்க, திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டால் போருங்க, கட்டியாக இருந்ததுன்னா சாதத்தில் போட்டு விரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எப்படி சும்மா தக்கான்னு கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். கல்யாண வீட்டு வத்த குழம்பு இதுதாங்க. இதில் ஒரு துண்டு வெல்லத்தை போட்டு நம்ம இறக்குனோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லத்தை போட்டு அப்படியே கிண்டி கொடுத்துடணுங்க. அருமையான சுவையில் வத்த குழம்பு ரெடி. கல்யாண வீட்டில் தான் போய் சாப்பிட்ணுன்னாங்க இருக்குது, நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாங்க. சூப்பரான வத்த குழம்பு ரெடிங்க. 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ட்ராவல் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் சேவ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் வத்த குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். எம்மி எம்மி சுண்ட வத்த குழம்புங்க. நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சோம், எவ்வளோ திக்காயிருச்சு பாருங்கள். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம யூஸும் பண்ணலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். குழம்பு ரெடிங்க. சுட சுட சோத்தில் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குங்க. அப்படியே சோறு வச்சு அப்படியே வத்த குழம்புங்க. எவ்வளோ திக்காக அரைச்சி பாருங்கள். நம்ம குழம்பு வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக ஊற்றினாலே போதுங்க. ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்டாட்டு வாழைக்காய் போட்டு கூட்டு வச்சுருக்காங்க. வாழைக்காயும் பருப்பும் போட்டு கூட்டு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். அப்புறமா வத்தல் வறுத்துருக்கேன். வத்தலும் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்டாட்டு. அப்புறமா கத்திரிக்காய் ஃப்ரைங்க, முழு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். சூப்பரான லஞ்சுங்க. வத்த குழம்புக்கு சைட் டிஷ்டாட்டு இவ்வளோ பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சுட சுட சோத்தில் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா, அதுவும் வாழை இலையில போட்டு சாப்பிட்டா அது ஒரு ருசியாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க. வாழைக்காய் கூட்டும் சூப்பராக இருக்குது. எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பர் லஞ்சு கல்யாண வீட்டு வத்த குழம்பு அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.